அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தர்மபுரியில் கட்சி நிகழ்வில் இன்று சீமான் கலந்து கொள்ளும் நிலையில் நடிகை பாலியல் வழக்கில் காவல்துறை சம்மனுக்கு இன்றும் ஆஜராக மாட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி என்பவர் சீமான் மீது பாலியல் வன்புணர்வு தொடர்பான ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் 2011ஆம் ஆண்டிலிருந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சீமானுக்கு நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மன் அடிப்படையில் சீமான் நேற்று ஆஜராகவில்லை. அவர் தருமபுரியில் நிகழ்ச்சியில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய வழக்கறிஞர்கள் சார்பாக நேற்று 4 வாரங்கள் அவகாசம் கேட்டு மனு அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக ஆஜராக வேண்டும் என போலீசார் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. குறிப்பாக 12 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆகவே போலீசார் உடனடியாக அவரை அழைத்து விசாரணை செய்து அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் நோக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சீமான் நேரில் ஆஜராகாமல் இருந்த காரணத்தினால் நேற்று அவருடைய வீட்டிற்கு சென்று வலசரவாக்கம் போலீசார் நோட்டீஸை ஒட்டியிருக்கிறார்கள். அந்த நோட்டீஸை சீமானுடைய ஆதரவாளர்களும் காவலாளிகளும் பிரித்திருக்கிறார்கள். உடனடியாக வலசரவாக்கம் போலீசார் நீலாங்கரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீலாங்கரி போலீசார் நேரடியாக வீட்டுக்கு சென்று அந்த நோட்டீஸை கிழித்த காவலாளி மற்றும் அவருடைய ஓட்டுநர் ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடமிருந்து அந்த காவலரிடமிருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 12 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி உடனடியாக சீமானை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று சீமான் தருமபுரியில் செய்தியாளர் சந்திப்பில் என்னால் நேரில் ஆஜராக முடியாது, தங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே சீமானை உடனடியாக கைது செய்ய இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மீண்டும் சீமானுடைய வழக்கறிஞர்கள் நேரில் சென்று 1 வார கால அவகாசம் தங்களுக்கு வேண்டும் என அறிவுறுத்த இருப்பதாகவும் மேலும் அதன்படியான மனு அளிக்க இருப்பதாகவும் சீமான் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த 1 வார கால அவகாசம் காவல்துறை கொடுப்பார்களா அல்லது உடனடியாக அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்வார்களா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.